ஒரு அடர்ந்த காட்டுக்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே ராமசாமி தாத்தா என்று அன்பான ஒரு பெரியவர் வசித்து வந்தார். தாத்தாவின் வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய இனிமையான பலாமரம் இருந்தது. அந்த மரத்தில் எப்போதும் பழங்கள் காய்க்கும். அந்த பழங்களின் வாசனையாலும் இனிமையாலும் கவரப்பட்டு ஒரு குட்டி குரங்கு தினசரி தாத்தாவின் வீட்டுக்கு வரும். தாத்தாவுக்கு இந்த குரங்கின் சேட்டை பிடிக்கும். ஒரு நாள் மலையில் மரத்திலிருந்து உதிர்ந்த ஒரு பெரிய பலாப்பழத்தை தாத்தா அறுத்து கொஞ்சம் பழத்தை சாப்பிட்ட பிறகு மீதியை ஒதுக்கி வைத்தார். குரங்கு மெதுவாக வந்து ஒதுக்கி வைத்திருந்த பலாப்பழத்தை கண்டது. அது முழு பழத்தையும் தானே சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை தூக்க முயற்சித்தது. ஆனால் பழம் அதன் பழத்திற்கு கட்டுப்படாமல் கனமாக இருந்தது. குரங்கு ஏமாற்றத்துடன் அங்கும் இங்கும் பார்த்தது. தாத்தா இதை பார்த்து சிரித்தார். அவர் குரங்கின் அருகில் வந்து அந்த பெரிய பழத்தை துண்டுகளாக்கி சிறிய சிறிய கைகளால் எடுத்துச் செல்லும்படி வைத்தார். குரங்கு ஒவ்வொரு துண்டையும் மகிழ்ச்சியுடன் எடுத்துச் சென்று மரத்தில் அமர்ந்து நிதானமாக சாப்பிட்டது. அதன் பேராசை நீங்கியது. மேலும் தாத்தாவின் உதவியால் முழு பழத்தையும் அனுபவித்தது.